வணக்கம். நாம லாஸ்ட் வீடியோல கூகுள் டிரைவ்ல ஃபோல்டர் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல கேஆர் டீம் முன்னெடுக்கும் மாணவர்களின் தன்னார்வ செயல்பாடுகளை ஆடியோவாக பதிவு செய்து அல்லது போட்டோ எடுத்து எவ்வாறு கூகுள் டிரைவில் உள்ள ஃபோல்டரில் பதிவேற்றுவது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாம பதிவு செய்த ஆடியோ அல்லது போட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி செலக்ட் பண்ண உடனே கீழே சென்ட் பண்ணுற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் இந்த மாதிரி காமிக்கும். கீழே கூகுள் டிரைவ் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அதில் அந்த லொக்கேஷனில் எந்த ஃபோல்டரில் நம்ம பதிவேற்ற போகிறோமோ அந்த ஃபோல்டர் நேம் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த ஃபோல்டரில் வைக்க போகிறோமோ அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். அந்த சென்டர் பட்டனை டச் பண்ணணும். டச் பண்ண பிறகு இந்த மாதிரி நாம் என்னென்ன ஃபோல்டர் உருவாக்கி இருக்கிறோமோ அதெல்லாம் லைனாக காமிக்கும். நாம் எந்த ப்ரோக்ராம்காக ஆடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமோ அல்லது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இதுவரை நாம் எதுவுமே இந்த ஃபோல்டரில் அப்லோட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி எம்டியாக காமிக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யலாம், கீழே இருக்கிற பட்டனை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே அப்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை டச் பண்ணணும். அடுத்து அந்த நேம் அந்த லொக்கேஷனில் காமிக்கும். அவ்வளோதான். இப்போது நாம் எடுத்து வச்ச ஆடியோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு பதிவாகிருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த மாதிரி நாம் ஆடியோ அல்லது ஃபோட்டோவை கூகுள் டிரைவ் ஃபோல்டரில் பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். நன்றி.